அண்ணன் தங்கச்சி கோட்டிங் கலர் கோட்டிங்னாலே நீங்க தான் முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரீங்க. நான் அந்த படம் நடிக்க மாட்டேன்னு ஒரே அழுக. உனக்கு சிகப்பு பெயிண்ட் அடிச்சு உன்னை சிகப்பியாக்கி எவன் தலையிலயாவது கட்டி வைக்கலான்னு பாக்க. நான் ஏற்கனவே கருப்பு, என்னை கருப்பா காட்டாதீங்கன்னு கெஞ்சினேன். கோச்சிக்கிட்டு அழுதுட்டே போயிட்டேன். உன் சிகப்பு உடம்பு என்னாச்சு? குளிச்சேனா எல்லாம் போச்சு. எங்க அப்பா, அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப மதிக்கிறது வந்து எங்க அக்காவை. மனதில் உறுதி வேண்டும். அந்த படத்துல வந்து 18 புது நடிகர்கள் அறிமுகம். கீழே குனிஞ்சு எழுந்துரு அப்படின்னு சொன்னார். ஒரு மரத்துக்கிட்ட போய் இப்படி இப்படி குதி அப்படின்னாரு. குதிச்சோம், அவ்வளவுதான். தீபாவளினா கறி சோறு தாங்க. இட்லி, கறி குழம்பு, பாயா குழம்பு மஸ்ட். மொத்தம் 7 பேர் நாங்க. குடும்பம் கூடுதுன்னாவே ஒரு 40 பேர் இருப்போம். அதுக்கு எங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஆனந்தன் அப்பாக்கு. அந்த ஐதான் பிருத்திவி யூனிவர்ஸ் வழங்கும் அவள் விருதுகள் கோ பிரசன்டட் பை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பவர்ட் பை கோல்ட் வினர்ல இன்னைக்கு என் கூட நடிகை லலிதா குமாரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சில பேர்லாம் அப்படி அத்தி பூத்தா பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை நாங்க இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எங்கேயுமே நாங்க பார்த்தது இல்லை ரொம்ப வருஷத்துக்கு. ஸோ உங்களை சந்திக்கிறதுல முதல்ல எனக்கு தனிப்பட்ட வரல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. இப்ப நீங்க ஒரு சினிமா ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். அப்பா ஒரு பெரிய நடிகர், அவங்க 50-60கள்லயே. உங்களுடைய அக்கா எல்லாருமே நடிகை எல்லாருமே இருந்திருக்கீங்க, ஆக்டிங்ல தம்பி எல்லாருமே. ஸோ முதல் படமே கேபி சாரோட படமா அமையறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு வரமா நீங்க பாத்தீங்க? ஆமாங்க, அதுக்கு எங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஆனந்தன் அப்பாக்கு. அப்புறம் எங்க சாந்தி அக்கா 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி அந்த கேரக்டர் பார்க்க வந்தது வந்து என்னோட பெரிய அக்காக்கு. ஆமா, அப்ப அந்த அக்கா கல்யாணம் ஆயிட்டு. அவங்க கண்ணு கொஞ்சம் பெருசா இருந்தா பாலச்சந்திரன் சாருக்கு பிடிக்கும். எங்களோட போட்டோஸ் ஒன்று பொங்கல் வாழ்த்து எதுலயோ ஒன்று பார்த்துட்டு அக்காவை கூப்பிட்டு வச்சாங்க. அக்கா வந்து அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சின்னவங்களை வர சொல்லுங்கன்னு போனாங்க. அப்படியே ஜஸ்ட் போனது தான் ஓகே ஆகிட்டு அப்படியே நடிச்சிட்டு வந்துட்டோம். அப்போது அந்த மகானை பற்றி எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது. கூப்பிட்டாங்க, நடிக்க சொன்னார், நடித்து காட்டினாரு, நடித்தோம், வந்தால் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதோட அருமை பெருமைலாம் இப்போதான் ரொம்ப தெரியுது. ஒரு பர்டிகுலர் காட்சி ஒரே ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் இருக்கிறது காலம் தாண்டி கூட பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு ஐகானிக் வந்து அது சுஹாசினி மேம் மையப்படுத்தின ஒரு படம். ஆனா அப்போ பீக்ல இருந்து ரஜினி சார், விஜயகாந்த், சத்யராஜ் சார்லாம் அந்த சாங்ல வங்காள சாங்ல ஆடி இருப்பாங்க. பட் இமேஜினேஷன் உங்ககிட்ட இருந்தா அந்த சாங்கே இருக்கும். ஒரு நாள் இவர் ஆடி இருந்தா, ஒரு நாள் இவர் வந்தான்னு சொல்லி அது இன்னைக்கு வரைக்குமே அது நிறைய இப்ப இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்டே பார்க்க முடியுது மேம். அது வந்து ஸோ அது அந்த சாங் உங்களுக்கு மீன் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங்ல இருந்துக்க மாட்டீங்க, பட் உங்களுக்கு அதை பாக்குறீங்களா? இருந்தோம். அதாவது அந்த படத்தோட மிக சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனதில் உறுதி வேண்டும். அந்த படத்துல வந்து 18 புது நடிகர்கள் அறிமுகம். ரமேஷ் அரவிந்த் சார், நான், அந்த மாதிரி அந்த எல்லாருமே வந்து அந்த படத்துல அறிமுகம். அந்த வங்காள கடவுள் எல்லாம் இவ்வளோ பெரிய மேசிவ் ஹிட்டாவும் நாங்க நினைக்கவே இல்லை. ஒரு ஜன்னல் கிட்ட நிக்க சொன்னாரு, கீழே குனிஞ்சு எழுந்துரு அப்படின்னு சொன்னார். எழுந்தாச்சு. ஒரு மரத்துக்கிட்ட போய் இப்படி இப்படி குதி அப்படின்னாரு. குதிச்சோம், அவ்வளவுதான். அது எங்க வருதுன்னே தெரியாது. ஐயா கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போனோன்னே க்ளோஸ்அப்ஸ் எடுத்துருவார். கிளம்பும் போது ஒரு க்ளோஸ்அப்ஸ் எடுத்துருவார். அது எங்கே வைப்பாங்கன்னே தெரியாது. அப்படி எடுத்த க்ளோஸ்அப்ஸ் தான் நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்க வங்காள கடைகளை. ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே இதெல்லாம் எப்போ எடுத்தாங்க, இதெல்லாம் நான் நடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் மேக்கப் மேன் சொன்னார், நீ அங்கே குதிச்சல்ல அதான் இது, நீ உட்காந்து எழுந்துக்கன்னு சொன்னார்ல அதுதான் இது. அப்படி அது புரியறதுக்கே நம்மளுக்கு அந்த வயசு அப்போ தெரியல, இப்போதான் அதோட அருமைலாம் தெரியுது. எஸ், அப்பா ஹீரோ நடிச்ச இருக்கும்போது நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே வந்தாச்சு கேபி சார் கையில மோதிர கையில கூட்டு. ஹியூமர் நமக்கு நல்லா வரும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கா தோணுச்சா? இல்ல அப்படி ஒரு ஆஃபர் வந்து நீங்க அப்புறம் தான் ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ நமக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லி? இல்ல, இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஆசான், என்னுடைய குரு தான் பாலச்சந்தர் சார். அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா நான் ஆச்சியம்மாவோட ரசிகையா தான் இருப்பேன். எனக்கு அந்த படத்துல வந்து குட்டி ஆச்சி அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு காமெடின்னு சொல்லிட்டு. எனக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா கவுண்டமணி அங்கிள் ஆகட்டும், செந்தில் அங்கிள் ஆகட்டும், இவங்க 2 பேருமே அப்பா கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க நாடகத்தில். இப்போ நான் அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருந்தது. என்னை பார்த்துக்கிறதுலேயும் சரி, என்னை இது பண்ணுறதுலேயும் சரி. எனக்கு ஒரு டைலாக் வரலைன்னா இப்போ நம்ம பாப்பா பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பண்ணலாம், அந்த சொல்லி கொடுக்கறது இனி இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. விவேக் சார் கூட நடிக்கும்போது எனக்கு அது இருந்தது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே புதுசாக அப்போ எங்களுக்குள்ள அந்த இது தெரியல, வித்தியாசம் தெரியல, பெருசாகிட்டா பெரிய அப்படிலாம் ஒன்றுமே தெரியல. அவர் கூட நடிக்கும்போது அந்த காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் நிறைய நாள்லாம் ஷூட்டிங் போவேன் நான்.
3 நாள் 4 நாள் போனா படம் Correct. முடிஞ்சிடும். படம் முடிஞ்சு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு காமெடியில கொஞ்சம் ஏன்னா டிராவல். யூனிக்கா இருக்கும். நீங்க இப்ப கவுண்டமணி சாருக்கு அந்த டைம்ல ஷர்மிளி மேம் நிறைய பேர் அப்படி பேரா நடிச்சிருக்காங்க. உங்களுடைய நீங்க அவங்களோட அந்த அந்த காம்பினேஷன் பண்ணது இப்ப உலகம் பிறந்த உனக்காக ஆகட்டும், இல்ல கர்ணாவாகட்டும், நாடோடி மன்னன் எல்லாத்துலயுமே அந்த காமெடி இப்ப வரைக்குமே ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப அண்ணன் தங்கச்சி கோட்டிங் கலர் கோட்டிங்னாலே நீங்க தான் முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரீங்க. உலகம் பிறந்தது எனக்காகலாம் வந்து நான் அந்த படம் நடிக்க மாட்டேன்னு ஒரே அழுக. ஏன்னா நானே கருப்பு, எனக்கு ஒரு கருப்பு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டாரு டைரக்டர். எனக்கு ஒரே அழுக. எஸ்பிஎம் சார் தான் ஆமா, அவர் வந்து எங்க அப்பா வச்சு படம் பண்ணியிருக்காரு. அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. நீங்க எப்படி எனக்கு வந்து கருப்பு பெயிண்ட் அடிக்கலாம் எப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு அழுதுட்டே போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி விஜயகுமாரி அம்மாவோட படம்லாம் சொல்லி இந்த பாட்டெல்லாம் அந்த அம்மா எவ்வளோ அழகா நடிச்சிருந்தாங்க, அந்த மாதிரி அழகா இருப்பேன், கருப்புலயே உன்னை அழகா காட்டுறேன் அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ண. அப்புறம் தான் அரை நாள் ஷூட்டிங் நின்று போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் போய் அடம் பிடிச்சிருக்கீங்க நடிக்க அடம் மாட்டேன்னு. பிடிச்சேன், நடிக்க மாட்டேன், நான் ஏற்கனவே கருப்பு, என்னை கருப்பா காட்டாதீங்கன்னு கெஞ்சினேன். இல்ல இல்ல ரொம்ப அழகா வரும், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆமா சொன்னாங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. மாட்டுக்கிறது இல்ல. இல்ல இன்னைக்கு வரைக்குமே இந்த பாத்ரூம் தண்ணி என்ன கலரா தண்ணி வருது பெயிண்ட் கலர்ல சேர்ந்துல எனக்கு அது இப்போ வரைக்குமே அது ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு காமெடி தான் அது. ஆமா, நீ தொடர்ந்து கேபி சார் சிகரம் படங்கள்ல தொடர்ந்து அப்படி நடிச்சிருந்தீங்களா? ரொம்ப முக்கியம் என்னன்னா வந்து இன்னொரு ஒரு கேட் காம்பவுண்ட் சொல்லலாம். ராஜசேகர் சார் படத்துல மாப்பிள்ளையில ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் ஆமாங்க. பண்ணிருக்கீங்க நீங்களும் திலீப் சாருமே. ஆமா. அது ஒரு டிஃபரெண்டான ஒரு படமா ஆமா, இருக்கும் இல்லையா அது ஆமா. உங்களுக்கு? ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தேன், திடீர்னு கால் வந்துச்சு, கீதா ஆர்ட்ஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு. டைரக்டர் சொன்னா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அங்க போன அப்புறம் தான் தெரியும் அது வந்து ரஜினி சார் ரஜினி சார் படம். படம் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய செட் போட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான அந்த ஐதான். அந்த ஷாட். ஸோ அது ஏற்கனவே யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, அது அவங்களுக்கு திருப்தி ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்டு நான் பண்ணோன்னே ஓகே ஆச்சு. அந்த படத்துல அந்த காட்சி வந்து தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட 4 நாள் எடுத்தாங்களாம். நாங்க 1.5 நாள்ல முடிச்சோம். அப்பா. வி ஆர் சோ ஹாப்பி. அப்படி ஒரு ஃப்ளூக்ல கிடைச்ச லக்கு தான் மாப்பிள்ளை படம். இல்ல மேம் எவ்வளவு பெரிய காஸ்டிங் அது. இல்ல ஸ்ரீவித்யா மேம், ஜெய்சங்கர் எல்லாம் அவ்வளவு பெரிய இதுல நீங்க 1.5 நாளே முடிச்சிட்டீங்க அந்த ஷாட். அதுதான் சார் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, நம்மளுக்கு அது தெரியவே இல்லை. ஸ்ரீவித்யா இது ஏன்னா இது சினிமா குடும்பமானதுனால ரஜினி சார் அப்பாவை பத்தி பேசுவாங்க, ஸ்ரீவித்யா அம்மா பேசுவாங்க, எல்லாருக்குமே எனக்கு ஜெய்சங்கர் நல்லா சார் இருக்காரு, எல்லாருக்குமே. தெரியும். ஃபேமிலி உள்ள இருக்கிற மாதிரி இருந்தது, வெளி உலகம் மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் என்னால ஈஸியா பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த 30 வருஷம் ஆயிடுச்சு உங்களை அப்படி பார்த்து ஆன் ஸ்கிரீன்ல தான் திருப்பி நடிக்கணும்ன்ற மாதிரி எண்ணம் இருக்கா உங்களுக்கு? திருப்பி நல்ல கேரக்டர் வந்தா பண்ணலாம். ரெடியா தான் இருக்கீங்களா ம், நடிக்கிறதுக்கு? yes. பா. ஒரு சில பேர் தான் வந்து அந்த ஏஜ் வந்து சொல்லுவாங்கல்ல, ஏஜிங் லைக் வைன் சொல்லுவாங்க, தெரியாது வயசானா கூடன்னு. நீங்க அப்படிதான் இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இதை பாக்குற எல்லாரும் அதான் ஃபீல் பண்ணுவாங்க. Thank ஆனா you. லலிதா மேம் வந்து அப்படி இருக்காங்க, பெரிய வித்தியாசமே தெரியல. Thank you. ஸோ அக்காவை பத்தி கேட்காம இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பா. டிஸ்கோ சாந்தி அக்காவோட இன்னும் டெய்லி பேசுற பழக்கம் உண்டா இல்ல எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கண்டிப்பா. எங்க அப்பா, அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப மதிக்கிறது வந்து எங்க அக்காவை. அவங்களோட இளமை காலத்துல எங்களுக்காக வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நான் ஒரு 2 இயர்ஸ்ல நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஆம், அந்த தியாக மனசுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் தேடணும். அக்கா ரொம்ப கிரேட் ஆல்வேஸ். அவங்களும் ரொம்ப வருஷம் நடிக்க வராங்க தெரியும்ல. இப்ப உங்களை ஆமா, கேட்டுட்டு இருந்தேன் நானு. இப்ப ஒரு படத்துல புல்லட்ன்ற படத்துல அக்கா ஒரு ஆமா, அக்கா பாத்துருப்பீங்க. நடிக்க வந்திருக்காங்க. டிஃபரெண்டான லுக்ல ஆமா, அந்த ட்ரெய்லர். surprise எங்களுக்கே. அப்படியா? ஆமா, போட்டோ பார்த்தோன்னே சாந்தி அக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா பண்றேன். லாரன்ஸ் சாரோட கரெக்ட். பிரதர் பண்றாங்க, ரொம்ப க்ளோஸ் அவங்கலாம். ஸோ அவங்க கேட்டாங்கன்னு பண்றாங்கன்னு சொன்னாங்க. அக்கா ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்காக நானும் வெயிட் பண்றேன் உங்களை மாதிரி. அக்கா வந்துட்டாங்க, அப்புறம் நீங்களும் வந்துடணும் சீக்கிரமா அந்த மாதிரி. நல்லதா வரட்டும், வந்தா பார்க்கலாம் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் நீங்க திருப்பியும் அப்படி நடிக்க Thank you. வந்தீங்கன்னா எங்களுக்கு. தேங்க்யூ. நீங்க அது மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி, அக்கா தம்பி எல்லாரும் இருக்காங்க. ஆமா. அக்காங்களால பண்டிகை காலத்துல இப்ப வந்து இப்ப தீபாவளியோட இந்த இந்த பலகாரம் சுடுறது, அதெல்லாம் வந்து முறுக்கு செய்யறதெல்லாம் இருக்கும். இப்பதான் எல்லாம் கடையில வாங்குறோம். ஆமா. அப்பெல்லாம் அது ரொம்ப இருக்கும் இல்லையா? தேங்காய் எண்ணெயில் செய்யற பழக்கம் உண்டா? நீங்க எந்த எண்ணெயில் செய்வீங்க பொதுவாக? அந்த மெமரி சொல்ல முடியுமா ஏதாவது? தீபாவளினா கறி சோறு தாங்க. இட்லி, கறி குழம்பு, பாயா குழம்பு மஸ்ட்டு. அது எங்க அம்மா அம்மியில அரைச்சி தான் வைப்பாங்க. எங்க மொத்தம் 7 பேர் நாங்க. அதுல வந்து பெரிய அக்கா கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தை, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தை. இவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு குடும்பம் கூடுதுன்னாவே ஒரு 40 பேர் இருப்போம் குறைஞ்சது. வா. ஆமா. அதுல வந்து எங்க அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு தான். அது ஒரு இனிமையான காலம். முறுக்கு புளியறதுல இருந்து அதிரசம் சுடுறது வரையும் எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா எப்பயாவது நாங்க குழந்தையா இருக்கும்போது? முறுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா கோணல் மானலா வரும். அது குழந்தையா இருக்கும், அது ஒரு அழகு இல்ல? மைசூர் பாக்லாம் பண்ணும்போது அது சட்டியோட ஒட்டிக்கிட்டு அந்த சுத்தும் இல்லையா மத்து குச்சி, அதெல்லாம் உடைச்சி அப்படியே எடுத்து தனித்தனியா சரி, வருது. தின்ன காலங்களும் நிறைய இருக்கு. Yes. So, அதுதான் ஃபர்ஸ்ட் மெமரிஸ்ல வருது இல்லையா? நிறைய. எஸ் எஸ்.
ரொம்ப சந்தோஷம் நீங்க Thank you. அவல் விருதுகளுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. யாருக்கு தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்காது சொல்லுங்க, அதுவும் கிறிஸ்பியான முறுக்கு எல்லாரோட ஃபேவரட். ஆனா என்னன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால பொதுவா நம்ம வீடுகள்ல பண்டிகையில மட்டும்தான் நம்ம செய்வோம். ஸோ இதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனை கயல் அக்ரோ ஃபுட்ஸ் இன்ஸ்டன்ட் மாவு மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் மாவை தண்ணியிலையும் எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்தா சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. ஸோ இனிமே குயிக்கா ஹெல்தியா வீட்லயே முறுக்கு செஞ்சு சாப்பிட பெஸ்ட் ஆப்ஷன் கயல் அக்ரோ ஃபுட்ஸ் இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு. கயல் அக்ரோ சார்பாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. மீண்டும் அந்த பலகாரங்கள் பண்டிகை நாட்களை ஞாபகப்படுத்தினதுக்காக. பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் அவல் விருதுகள் co-presented by GRT Jewelers, powered by Gold Winner. Title sponsor பிருத்திவி இன்னோவே, your perfect partner. Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner. இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsor Cycle Pure அகர்பத்தி, Let's Go Holiday, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products. 50 ஆண்டுகளாக மக்கள் சேவையில். Food partner கயல் அக்ரோ ஃபுட்ஸ். 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. OOH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். Think outdoor, think next. DOOH partner Skyrams Outdoor Advertising, Grow Beyond Sky. Hospitality partner Feathers Erada Hotel.